வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டரோட டஸ்ட்டு க்ளீனிங். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங், ஃபுல் ரிவ்யூ இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் டஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ யாரும் வந்து தெளிவாக வந்து போட மாட்டாங்க. சும்மா பின்னாடிக்கிற அந்த ஒரு பேனலை கழட்டிட்டு ப்ரஷ் பண்ணி போடுங்க, சரியாயிடும், க்ளீன் ஆகிடும். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அதில் வந்து டஸ்ட்டே படாது. ஓகேங்களா? இந்த டஸ்ட்டு எங்கே போய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இங்கே சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா டஸ்ட்டு? பாருங்கள், இந்த கீழே பாருங்கள், அதில் டஸ்ட்டு. இது வந்து டெய்லி நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த இடத்த. ஆனால் டெய்லியுமே இந்த டஸ்ட்டு வருது. இத்தனைக்கும் இது வந்து பெட்ரூம், ஓகேங்களா, ஃபுல் க்ளோஸில் இருக்குது. ஆனாலும் இந்த டஸ்ட்டு எப்படி வருதுன்னே தெரியல, அவ்வளோ டஸ்ட்டு படியுது. ஓகேங்களா? இப்போது இந்த டஸ்ட்டை இன்னர் சைடில் இருக்கும், ஓகேங்களா. இது மேலே நம்ம நார்மலாக துடைச்சிடலாம். இருந்தாலும் இது கீழே வந்து ஒரு பேனல் மாதிரி ஒன்று இருக்கும், அன்னாண்ட சைடு இருக்குது, அதை நான் காட்டுறேன். சரிங்களா? அதை கழிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு உள்ளே ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது உள்ளே இருக்கிற டிஸ்பிளேயில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்யூசர் மாதிரி இருக்கும். இதில் வந்து உள்ளே வந்து ஒரு 4 லேயர் இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 லேயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு எப்போ நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை பாருங்கள். சரிங்களா? எப்படின்னா, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு இந்த உங்கள் வீடியோவில் உங்களுக்கு இதில் தெரியுதான் தெரியல, உங்களுக்கு நான் அதை வந்து ஒரு சாம்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஏதாவது ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வரும், அப்போ டஸ்ட்டு தெரியும். அதேமாரி டார்க்கு அந்த தீமில் இருக்கும் போது டஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அதை படம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அது நார்மலாக இப்போ உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னா, அது நான் சும்மா இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யூடியூப் போயிட்டு ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் போடுங்க. சரிங்களா? யூடியூப்பில் போட்டால் வந்துடும். ஒயிட் ஸ்க்ரீன் வந்துச்சாங்களா? இப்போது நான் சும்மா இதை வைக்கிறேன், சும்மா ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரி எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா? இது ட்ரெஸ் தெரியுதா? இது அழிச்சாலாம் போகாது. இது வந்து உள்ளே இருக்குது. இதை பாருங்க, தெரியுதுங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? இதை பாருங்க. நீங்கள் கேட்கலாம் இதில் இருக்குது அப்படின்ட்டு. இதே நான் எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்கிறேன். தெரியுதுங்களா? இது எல்லாமே டஸ்ட்டு தான். இது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், என்னடா இது மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்ல மாட்டாங்க. பின்னாடி வந்து ஒரு இது இருக்கும், ப்ரெஷ்ஷு போட்டு தொடங்க, துணி போட்டு தொடங்கன்ற எல்லா வீடியோ அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? யாருமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க. நம்ம ப்ரொஜெக்டரை மெயின்டைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் இந்த இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இந்த டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அதேமாதிரி ஃபைனலாக இது எப்படி ஓரளவுக்கு நம்ம இந்த டஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணலான்றத ஒரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் முடிஞ்சோடனே ஓப்பனில் வைக்காமல் அதை ஒரு க்ளோஸ் பண்ணி எப்படி இப்போ இன்னும் நம்ம வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கலான்றதை நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்குது, இதில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். சரிங்களா? க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா ஒயிட்டில் நல்லா தெரியும். இப்போ பிளாக் வச்சு காட்டுற பாருங்க. நீங்கள் ஒயிட்டில் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக் ஸ்க்ரீன் வரும்போதும் தெரியும். அதனால் அதை வச்சு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு பிளாக்கில் வச்சு நீங்கள் இப்போ பிளாக் நான் வச்சுட்டேன். இப்போ எங்கெங்கே டஸ்ட்டு வந்து தெரியுதுன்றதை பார்க்கலாம். அதை பாருங்கள். உங்களுக்கு பிளாக்கில் சரியா இதில் தெரிலையோ? ஃபோன் லைட் வைக்க முடியாது. ஃபோன் லைட் வைக்க முடியுமா பார்க்குறேன். இதுலேயும் உங்களுக்கு இதில் காமிக்க முடியல. இந்த ஒர்க்கு தெரியுதுங்களா தெரியல இதில்? உங்களுக்கு இதில் டிஸ்பிளேல சுத்தமாக தெரியல. ஆனால் எனக்கு கண்ணில் வந்து பார்க்கும்போது டஸ்ட் நிறையா இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ஸ்டார்லாம் எப்படி இருக்கும், ஸ்டார் மேலே அந்த மாதிரி இருக்குது. வீடு ஃபுல்லாக இருட்டாகிட்டு இப்போ நான் இந்த கார்னரில் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியல. ஆனால் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நான் இப்போ எப்படி ஒயிட்டில் காமிச்சனோ அதேமாரி பிளாக்லேயே இருக்கும். இது ப்ரொஜெக்டரு, சரிங்களா? ஆனால் உங்களுக்கு பிளாக்கில் வந்து கண்ணில் தெரியுது, பட் ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து தெரியல. ஆனால் ஒயிட் வைக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியுதுல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒயிட்டை வச்சு இப்போ நம்ம ப்ரொஜெக்டரை ஃபுல்லாகவே கீழே இறக்கிட்டு, ஏன்னா மேலே வந்து க்ளீன் பண்ண முடியாது, கீழே இறக்கி கீழே நான் வந்து அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரை கீழே இறங்கியாச்சு, ஸ்டாண்டையும் கழட்டியாச்சு. மேலேயே வந்து நிறைய டஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா லென்ஸ் டிஷ்யூ. இதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஜென்டலாக க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ப்ரொஜெக்டர் வந்து வாங்குறது முக்கியம் கிடையாது. இதில் மெயின் விஷயம் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான்.
இதெல்லாம் நம்மளுக்கு பிக்சரில் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லாங் பட்டு கிளாத்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இதை ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பவர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இங்கே வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நானே எடுக்கிறதுனால ஒரே கையில் பண்ண முடியல. இதை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். சும்மா இந்த லாக்கு தான், இது தூக்குனா இது வந்துடும். ஃபஸ்ட்டு க்ளீனிங் இது. எல்லோரும் எதாவது வந்து பண்ணி முடிச்சுருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது, பாருங்கள். ஓகேங்களா? நம்ம ஃபில்ட்ரு கழட்டியாச்சு. ஃபில்ட்ரு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதில் வந்து பெருசாக டஸ்ட் எதுவும் இல்லை. ரொம்ப நம்ம அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை க்ளீன் பண்ணி போட்டுடலாம். பட் இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு க்ளீன் ஆகுது, இது வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு தான். ஆனால் இதோட 2வது ஸ்டெப் இருக்குது. அதில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் க்ளீன் ஆகும். பட் இதில் வந்து ஒரு 90% ஆகுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஸை போட்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு இடத்துல பண்ணும்போது திருப்பி இன்னொரு இடத்துல நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகேங்களா? இதனால நான் ஆன்லைனில் வந்து ஒரு ஹேர் ப்ளோயர் மாதிரி இருக்கும். அதாவது மேனுவலாக பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், லென்ஸ் க்ளீன் பண்ணுறது. அது அப்புறம் அது கூட டிஷ்யூ, லாங் பட்டு, கொஞ்சம் அந்த லிக்விட் வரும். ஸோ லிக்விட் லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம வந்து அப்படி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது நான் உங்களுக்கு அதை வாங்கிட்டு அது ஒன்றும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து மேனுவலாக இதில் கொடுத்ததை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். இதான் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ இதை க்ளீன் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணி நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டிக்கர் இதை நம்ம ரிமூவ் பண்ணும் போதே தனியாக இப்படி வந்துடும். அவனை ஓரம் வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்களா? இதை கழட்டும் போது கொஞ்சம் உஷாராக கழட்டணும். சப்போஸ் உள்ளே விழுந்துருச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம், ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். உள்ளே வந்து போர்டு இருக்கும், போர்டில் போட்டால் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் சேஃபாக நம்ம பண்ணணும். இப்படியே கழட்டிங்க இது மட்டும் தனியாக வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே தெரியும். அதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் இதை நம்ம கண்ணால் பார்த்து நம்மளால் பண்ண முடியல. அதை பார்க்கும்போது மற்றதெல்லாம் பார்க்கும்போது இருட்டாக தெரியுது. அந்தளவுக்கு அதோட பல்ப் ரொம்ப பவராக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இதை கழட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தலைக்கீழே வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் தலைக்கீழ தான் தெரியுதுங்களா வெளிச்சம்? பாருங்க. இப்போ நான் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையில் தான் காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டஸ்ட்டு என்னால் இங்கேருந்து காட்ட முடியுமான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா? பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, டிஸ்பிளேல எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இது எல்லாமே டஸ்ட்டு. இந்த சைடு காட்டுறோம் பாருங்கள். தெரியுதுங்களா? எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள். 1, அதே லேயருக்கு பின்னாடி 1, நெக்ஸ்ட்டு இங்கே 1, நெக்ஸ்ட்டு இங்கே. அப்போ நான் எத்தனை க்ளீன் பண்ணணுன்றது பாருங்கள். ஓகேங்களா? மொத்தம் 4 இடத்துல பண்ணணும். 1, 2, 3, 4. பின்னாடி இருக்கிறது நம்மளுக்கு லேம்ப்பு. ஸோ இதை நம்ம பண்ணணும். இப்போது நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒத்த கையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் வந்து நம்ம தலைக்கீழ வச்சதுனால தலைக்கீழ தெரியுது. ஸோ இப்போ நம்ம இதில் யூடியூப்லாம் வைக்கணும்ல, வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு காட்டாருங்க. ஃப்ரண்ட்டு ஓகே. இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே போயிட்டு ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணால் தான் ஸ்க்ரீனு பெருசாக தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்றது ஒன்றும் நம்மளுக்கு வந்து டஸ்ட் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு யூடியூப் போயிடலாம். டஸ்ட்டு தெரியுதுங்களா? இவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதுவும் ஓப்பனில் இருக்கும்போது நம்ம இன்னும் வேகமாக டக்குன்னு தொடச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த பட்ஸு கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இங்கே நான் உள்ள இது பண்ணும்போது அப்படியே அங்கே பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது இதே நம்ம பார்த்துக்கலாம், எங்கெங்கே டஸ்ட் இருக்குன்றத நம்ம இந்த மூலையிலேருந்து. தெரியுதுங்களா? என்னால் இதையும் ஒரே டைமில் பண்ண முடியல. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம 4 இடத்துல பண்ணும்போது இந்த பட்ஸ் நம்மளுக்கு தெரியும்.
புரியுதுங்களா? நம்மளுக்கு ஒரு மாதிரி வாட்டம் வராத மாதிரி இருக்கும். நான் இப்படி ரெண்டும் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். ஒருத்த கையில் எடுக்க முடியல. பிரைட்னஸ் ஃபுல்லாக தெரியுதுங்களா? நான் க்ளீன் ஆகுதுங்களா? பாருங்க தெரியுதுங்களா? இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் இது ஓப்பனில் இருக்கோ அந்த அளவுக்கு டஸ்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பின்னாடி ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஃபேனோட வேலை என்னென்னா காற்றை இழுத்து கூலிங் பண்ணணும். ஸோ அந்த டஸ்ட்டையும் தான் நம்ம இழுக்கும். நம்ம வீட்டில் நம்ம கண்ணில் பார்க்கும்போது எந்த டஸ்ட்டும் தெரியாது. ஆனால் நிறைய டஸ்ட்டு இந்த லைட் மூலமாக உங்களுக்கு தெரியும். தெரியுங்களா? பாருங்க, டஸ்ட் தெரியுதுங்களா? இந்த மாதிரி போய் பாருங்கள். இந்த மாதிரி இதில் பார்த்து பண்ணணும். இந்த பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இருக்கோ மூளை முளைக்கு எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துன்னு ஒரு இடத்துல மாட்டிக்கும். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு தெரியுது. நான் ஃபுல் பிரைட்னஸ் கம்மி பண்ணனால இதில் தெரியுது. இதில் வந்து பார்த்தா தெரில. இப்போ நான் டேப் பண்ணாலும் தெரியும். ஓகே, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதான். இதை மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு எங்கெங்கே இருக்கோ குயிக்காக பார்த்து எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ இதில் பார்த்து பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கண்ணும் வலிக்கும். இந்த லைட் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம நார்மலாக வந்து டஸ்ட்டு தெரியுதுங்களா? இதை வந்து நம்ம இதுலையாவோ இல்லை கிளாத் இருக்குது, டிஷ்யூ இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே, அளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வச்சு காமிக்கிறேன். ஒரே டைம் இதையும் பண்ண முடியல. ஒரே டைமில் 2 கவனம் செலுத்த முடியல. மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சிட்டேன். பட் ஆனால் க்ளோஸ் பண்ண உடனே ஒரு டஸ்ட் ஒன்று வந்துருக்கு. தெரியுதுங்களா? இருங்க, வர கிட்ட போய் காட்டுறேன். இவ்வளோ பெரிய டஸ்ட்டு உள்ளே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டேன். நிறையா இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சு. 1-2 மட்டும் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து க்ளீன் பண்ணுறோம், போயிடுது. திருப்பி இன்னொரு இடத்துல அப்படியே வந்துகிட்டே இருக்குது. சின்ன சின்ன தூசி தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தா பெருசாக தெரியுது. இதான் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஏதாவது சின்ன ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்ம அந்த பட்டில் தடவி எடுக்கும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போது வந்து நான் இதை ஃபுல்லாக அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். திருப்பி ஒரு 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 7 days கழித்து இன்னும் கொஞ்சம் டஸ்ட்டு சேரும். அவ்வளோதான். இப்போ மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவேன். இந்த டஸ்ட்டு மட்டும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம எல்லாமே எடுத்ததுனால செட்டிங் எல்லாம் மாறி இருக்கும். ஏன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்ல, அதோட செட்டிங் மாறி இருக்கும். நார்மலாக நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம். சரி, நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு டிஸ்பிளே தெரியுன்றதுக்காக நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணோம். என்ன வீட்டில் டஸ்ட்டு தான். நம்ம நார்மலாக கண்ணுக்கு தெரியாது. பாருங்கள், இதில் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். இதுங்களா? ஆனால் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்போது இந்த பெட்டு ஒதுறது, பெட்ஷீட் ஒதுறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணும்போது அப்படியே அதிகமாக போகுது. பட் நம்மளுக்கு பாதுகாப்பாக வச்சிங்கன்னா கொஞ்சம் அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நான் சொல்கிறேன் கடைசி. அவ்வளோதான். 4 கார்னர் வந்து செட் பண்ணியாச்சு. ஃபோக்கஸ் பார்த்துக்கலாம். ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணும் போது இது பண்ணேன்னா ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம யூடியூப் போகலாம். மேக்ஸிமம் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ பிளாக் கலர் ஸ்க்ரீனில் பிளாக் வந்து
பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி தெரிஞ்சிச்சுல, அது தெரியல. இப்போ உங்களுக்கு இதில் ஒயிட்டே காட்டுறேன் பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு நிறையா இருந்துச்சுல, இங்கே கொஞ்சம், இங்கே வந்து லைட்டாக. பட் ஆனால் இது வந்து தூரம் வந்து பார்க்கும்போது பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் தெரியல. அந்த பிளாக் கலர் மட்டும் தான் சின்ன டாட் தெரியுது. பட் ஆனால் இது நம்ம ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம பண்ணும்போது குயிக்காகவே அதில் இதுவாகுது. இதுக்கு ஏதாவது ஒரு லிக்விட் சொல்யூஷன் மாதிரி லைட்டாக என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக பட்டில் தொட்டு பண்ணோன்னே கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. மேபி இதுக்குன்னு சொல்யூஷன் இருக்கும். ஏர் பிளேயர், மேனுவல் பம்பு ஏர் பிளேயர் மாதிரி இருக்கும். அதை நம்ம அடிக்கும் போது, அதாவது நம்ம ப்ரொஜெக்டரை தலைக்கில் வச்சு கீழேருந்து நம்ம அடிக்கும் போது டஸ்ட்டெல்லாம் கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கூட நம்ம வந்து அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு தான் ஃபுல் இந்த ப்ரொஜெக்டர் க்ளீனிங் பெருசாக யாரும் பண்ணலை. ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது லாஸ்ட் டிப்பு. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரொஜெக்டர் நார்மலாக ஆஃப் பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? இப்படி கொடுத்தா தான் சிஸ்டமே ஆஃப் ஆகும், இல்லைனா ஆஃப் ஆகாது. அப்படியே அது ஸ்டாண்ட் பைலே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு படம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து ப்ரொஜெக்டர்லேயே கொடுத்த கவரு, இதை ஃபஸ்ட்டு ஒரு லேயராக போற்றிடணும். ஓகேங்களா? ஃபுல்லாக இது மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு வந்து இதுவாகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட வந்த ப்ரொஜெக்டர் பாக்ஸ் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்த பாக்ஸு. ஓகேங்களா? பின்னாடி மட்டும் அந்த HDMIலாம் தடுக்கும். ஸோ கீழே மட்டும் லைட்டாக ஒரு வி மாதிரி மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா டஸ்ட்டெல்லாம் மேலே உட்காரும். உள்ளே வந்து போகிறது கொஞ்சம் மிச்சமாகும். இதுக்கு முன்னாடி நான் கிளாத்து போட்டேன். பட் ஆனால் கிளாத்து வந்து போடும்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன இதுவே அது உள்ளே போயிடுது. ஸோ இப்படி போட்டதுனால இன்னும் கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இது பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஓகே 15 நாள் வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். எப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், அப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது. நார்மலாக டஸ்ட்டு இருக்கும், அதை நம்ம ஒரு நார்மல் துணியில், ஓகேங்களா, ஈர துணிலாம் போட வேணாம், சும்மா நார்மலாக. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக பேனர் மாதிரி தான். சின்ன சின்ன பூச்சி, கொசு, இதெல்லாம் ஒரு முட்டை மாதிரி இருக்கும், தூசிலாம் இருக்கும். அவ்வளோதான், தொடச்சி விட்டிங்கன்னா இதோட வேலையை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதோட வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா. தேங்க்யூ.